ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் தோட்டத்தில் வந்துட்டு தக்காளி வந்து பறிக்க போகிறோம். 2 நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம மழை. நேற்றும் வந்துட்டு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, இன்றைக்கி மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரக்கா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. தோட்டத்தில் பார்த்துட்டு நிறையா வந்துட்டு தக்காளி பழம் இருக்குது, ஏன் பறிக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து இன்றைக்கி பறித்து கொடுத்தாங்க. மழை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு வெளியே போகலை. வீடியோவும் அவங்க தான் வந்துட்டு எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. தக்காளி வந்து நிறையவே வந்துட்டு இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது நிறைய காய் தான் இருந்துச்சு, பழம் பழுக்கவே இல்லை. ஆனால் 2 நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பழம் வந்து பழுத்து இருந்துச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாகக்காய் கொடி வந்துட்டு இருக்குது. அதுலேயும் வந்து பாகக்காய் காய்ச்சி அதையுமே நாங்கள் பறிக்காமல் விட்டு நிறையா பழுத்து போயிருந்துச்சு. அதுவும் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. தக்காளி, பாகக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்துட்டு தோட்டத்தில் அதிகமாக இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் தான் வந்துட்டு பறிக்காமல் விட்டுட்டே இருந்தோம். ஏன்னா வீட்டிலேயே காய்கறி நிறையா வந்துட்டு இருந்ததுனால எதுவுமே வந்துட்டு பறிக்க கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரக்கா வந்துட்டு இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு பறித்து கொடுத்துட்டு போனாங்க. அவங்க தான் வந்துட்டு நான் வந்து ஊரில் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறையா வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களாம். செடிக்கெலாம் வந்து நான் தண்ணி ஊற்றுவேன், நாங்கள் வச்ச செடி தான் இதெல்லாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு நிறையா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பூந்தொட்டி கூட வைக்க முடியாது, பால்கனி கூட இல்லை, உள் போர்ஷனில் வந்துட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தோட்டம், செடி இது எல்லாமே வந்து பார்க்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நான் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வர்றதுனால தோட்டம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகி இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லாமே வெறும் சுண்டைக்காய் செடியாகவே இருந்துச்சு. சுண்டைக்காய் வந்துட்டு அம்மா நான் ஒரு 2 செடி தான் வச்சேன், மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து விழுந்து அதுவே விதை விழுந்து ஃபுல்லாகவே எல்லாமே வந்து சுண்டைக்காய் செடியாகவே வந்துட்டு ஆக்கிப்பை ஆகிடுச்சு. ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக அதுவே வந்துருச்சு அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. இப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுண்டைக்காய் செடி நிறையா இருக்குது. எவ்வளோ தான் வந்துட்டு சுண்டைக்காய் வந்து நம்ம நிறையா பறித்து எடுத்தாலும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அது இந்த வந்து சீசன் டைம் போல், அதனால் நிறையா வந்து சுண்டைக்காய் தான் காய்ச்சிட்டே இருக்குது. அது கூடவே பாகக்காயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்துட்டு கொடியில் வந்து காய்ச்சிட்டே இருக்குது. சுண்டைக்காயும் பாகக்காயும் அதிகமாக வந்து காய்க்குது தோட்டத்தில். அது இல்லாமல் இப்போ மழை வந்து அடிக்கடி பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கத்திரிக்காய் கூட நிறையா வந்துட்டு நாங்கள் 2-3 தடவை பறிச்சிட்டோம். அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்துட்டு கத்திரிக்காயெல்லாம் வந்து நிறையா காய்ச்சிருக்கு. லாஸ்ட் டைம் கூட ஒரு தடவை பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காயெல்லாம் பறித்த வீடியோ வந்து நான் போட்டிருந்துருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் தான் வந்துட்டு தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்திருந்தோம். பாகக்காய் நிறையா இருந்துச்சு, தக்காளியும் நிறையா இருந்துச்சு. அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ கிட்டக்கி வந்து கத்திரிக்காய் வந்து இருந்துச்சு, வரி கத்திரிக்காய். இது எல்லாமே தான் வந்துட்டு பறிச்சிருந்தோம். இதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகா கூட இருந்துச்சு. இதெல்லாம் பறிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் கேட்டேன் பச்சை மிளகா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பச்சை மிளகா வந்து பறித்து கொடுத்துட்டு போனாங்க. அவ்வளோதான் கைஸ், வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்துட்டு நிறைய இருக்குது தோட்டத்தில் பறிக்கிறதுக்கு. நான் பறிக்கும்போது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.